ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பதிவுன்னா எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பவுச் தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மெயின் கிளாத் எடுத்திருக்கேன், லைனிங் எடுத்திருக்கேன், உள்ளே க்ரிப்பாக இருக்கிறதுக்காக பஞ்சு மாதிரி இருக்கும் அது கொடுத்துருக்கேன். 4 பீஸும் ஒரு பீஸ் உயரம் 9, அகலம் உயரம் 9, அகலம் 14 மீட்ரு 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு லைனை மேலே வச்சு மெயின் கிளாத்தை அடியில் வச்சு நடுப்புற அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு 4 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டுட்டு நம்ம எப்படி பவுச்சு தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பவுச்சு ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்கூலுக்கெலாம் பென்சில் பேனா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் கிராஸாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது எதுக்காகன்னா 3 துணியும் தனித்தனியாக போகாமல் கரெக்டாக இருக்கிறதுக்காக அந்த துணி 3 துணி கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம கிராஸ் பீஸ் மாதிரி தைக்கிற மாதிரி கிராஸாக தையல் இடையில போட்டு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ டைட்டாக இருக்கும். பவுச்சு ஜிப்பு திறக்கும் போது கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி தையலை சுற்றி 4 பக்கமும் கிராஸாக போட்டு எடுத்துக்கிட்டு வாங்க அப்புறம் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று விடாத போட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பாருங்கள் எப்படி போட்டிருக்குன்னு தெரியுதுங்களா. பாக்ஸாக கட்டடமாக இருக்கா, அதே மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஓரமாக இருக்கிற பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஓர பீஸு பூரா வெட்டிட்டேன். கரெக்டாக 4 பக்கமும் ஈவனாக இருக்குது. உயரம் 9 இன்ச்சு, அகலம் 14 இன்ச்சு வச்சுருக்கேன். ஜிப்பை 2ஆக வெட்டி எடுத்து தனிப்பட்ட முறையில் எங்கேம்மா பார்வதி அங்கம்மா பெருவதி வச்சுக்கலான்ட்டு சேர்ந்துருந்து இப்போ 2ஆக எடுத்திருக்கேன். இப்போ எடுத்ததில் ஒரு பக்கம் வச்சு தைச்சாச்சு. இன்னொரு பகுதி அந்த பக்கம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த பக்கம் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம திருப்பும்போது கரெக்டாக ஈவனாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சு தையல் போட்டு எடுக்கணும். தையல் போட்டு எடுத்த பிறகு அப்படி பெரட்டி பார்த்தா கரெக்டாக வந்துடும் ஜிப்பு. தையல் போட்டு எடுத்த பிறகு சென்டரை மார்க் பண்ணி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி மறுபடியும் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜிப்பை இழுத்து மூடினதும் கரெக்டாக மூடிக்கிச்சு. மூடின உடனே ஒரு பக்கம் கிராஸாக ஒரு பக்கம் கிராஸாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை ஜிப்பு அடிப்படும் இல்லையா மிஷினில், அதை உள்ளே தள்ளிவிட்டு இப்போ 2 பக்கமும் கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு பாக்ஸ் போட்டு முடிச்சிருக்கேன் மார்க்கு. அதையும் வெட்டி எடுத்துடலாம். தையல் போட்டிருக்கு இல்லையா, கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே ஒரு இன்ச்சு 4 பகுதியிலும் போடணும். போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அது எப்படி தையல் போடணும்னா இருக்கிற மாதிரியே தையல் போடுறதில்ல. இப்போ இருக்கிறது அப்படியே இப்படி பிடிச்சி இழுத்து பார்த்தா இப்படி இந்த ஷேப்பில் நேராக தையல் போட்டு எடுத்துக்கணும். டைட் தையல் போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி 4 பகுதியும் தையல் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா பிரியாத இருக்குங்கிறதுக்காக ஒரு தையலுக்கு 2 தையலாக போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம எவ்வளோ இழுத்து மூடினாலும் ஓப்பன் ஆகாது. அதுக்காக தான் 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். நான் இது முறையாக நான் தான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன்.
அதுவும் வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணேன். எல்லாம் அவங்க வந்து இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. அது ஒன்றுமே தெரியாது. சரி நம்ம வந்து நம்மளும் வந்து ட்ரை பண்ணி போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக யூஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக வந்து இது ட்ரை பண்ணேன். ஏன்னா பார்த்தா பவுச்சு நல்லா தான் வந்திருக்கு. இன்னும் இது தைச்சு முடிச்ச பிறகு இன்னொன்று வந்து இன்னும் பவுச்சு, பேக்கு இதெல்லாம் தைக்கலான்ட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஜிப்பு வந்து இது வந்து பவுச்சோட ஜிப் இல்ல. சுடிதார் வைக்கிற ஜிப்பு, சின்ன ஜிப்பு. அதுதான் கொஞ்சம் வந்து திறக்க முடியல. பெரிய ஜிப்பா இருந்தா தொறந்துரும்னு நினைக்கிறேன். அப்புறமா அது இழுத்து பிடிச்சு கரெக்டாக பார்த்தா தொறந்துருச்சு. கை போகணும்ல உள்ளார திருப்புறதுக்காக, அதுக்காக திறக்க முடியாம இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கேப் கிடைச்சதும் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி பார்த்தா பவுச் ரெடியா இருந்தது. நல்லா தான் இருந்தது. உடனே என் பிள்ளைங்க கரெக்டாக அழகாக தாம்மா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே வந்து அரடி ஸ்கேல் வைக்கலாம், பென்சில் வைக்கலாம், பேனா வைக்கலாம் எல்லாமே வைக்க முடிஞ்சுது. அதனால இன்னும் லென்த்தா வேணும். அப்ப இது சைஸு வந்து போதுமா? இப்படி குண்டா இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது வந்து நெறைய பொருள் வைக்கணும்ல. அதனால அதுக்கு ஓகே. கொஞ்சம் லென்த்தா மட்டும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தா 1 அடி ஸ்கேலு, அரை அடி ஸ்கேலு, ஒரு பென்சில், பேனா மத்தபடி எல்லாம் வைக்கலாம். துவச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா தான் இருந்தது. முதல்ல தைக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னும் போக போக தைக்க வந்து ஈஸியா இருக்கும். ஜிப்ப ஓப்பன் பண்ணலாம், அப்படியே மூடிக்கலாம். இதுதான் ஒரு ஒரு பவுச்சு ஒண்ணும் ரூ. 50 ரூ. 60 அப்படின்னு சொல்லி கடையில விக்கிறாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா இது வந்து ஜாக்கெட்டோடைய பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்ல தான் நான் தச்சு பார்த்துருக்கேன். என்ன போடலான்னு கேட்டதும், பாரு நூல் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.